குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது எங்கே போகணுமோ அங்கே தானே போய் நிற்கிது. சே, ஏழை பழைய இருந்தாலும் இவளை கட்டிக்கிட்டு வந்தேன் பத்தியா, என்ன சொல்லணும். ஏழை வீட்டு குசும்ப எப்படியெல்லாம் காட்டுறா. இவளுக்கு தான் இந்த வீட்டில் சோறை போட்டு வளர்த்து விட்றோம்னா இவன் தங்கச்சிக்கு வேற கல்யாணம் பண்ணணுமா. என்கிட்ட என்ன செவிடாலாம் சொல்கிறா. எல்லாம் என் புள்ள கொடுக்குற இடம். ஒருத்தனுக்கு 2 பேரும் இப்படி இழைச்சவாயங்களா இருந்தா எப்படி? பொண்ணு பெற்றவளுகளா நல்லா தான் வருவாளுங்க. இவளுக்கு தான் போனால் போகுதுன்னு வழக்கு கொடுத்து உட்கார வச்சுருக்கோம். இல்லை தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளை பார்ப்பாங்களா. மாப்பிள்ளை இருக்கிறது இருக்கட்டும். கொத்து சவியன் கையை விட்டு போனதுலேருந்து எல்லாம் கொஞ்சம் கொழுப்படுத்து தான் திரியிறாளுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன மீறி என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். கல்யாணம் கல்யாணம் நடந்துடும். நான் இருக்கிற மட்டும் அப்படி ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடக்க விட்டுருவானே. இருக்கட்டும் இருக்கட்டும். எந்த இடிச்சவாயும் அடுத்து இந்த குடும்பத்துலேருந்து மாட்ட தயாராக இருக்கான்னு தெரியல. சே, இந்த மல்லிகை எங்கே போனா? இந்நேரம் வெறுந்திருந்தா குடிக்க ஒரு சும்மா தண்ணி எடுத்துட்டு வந்திருப்பா. ஆளை காணோம். ஃபோனை போட்டு எம்பூட்டு நேரம் ஆகுது, இன்னும் வரலையே. மாமா இந்த மாமா தாகமா இருப்பீங்க, தண்ணி குடிங்க. இப்போதான் மல்லிகை நினச்சேன், தாகமா இருக்கு, மல்லிகை இருந்தால் தண்ணி கொடுத்துருப்பாளேன்னு. தவிச்ச வயக்கு தண்ணி கொடுக்குற. கொடு கொடு. ஏம்மா இம்புட்டு நேரம் எங்கே போயிருந்தவ? மாமா அது ஒண்ணும் இல்ல, நம்ம மனசா இருக்கல்ல, அவளை பார்த்து இந்த குழுக்கு லோன் கட்டணும்ல, அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். நீங்க நேத்தே கொடுத்துட்டீங்க. நான் இன்னைக்கு தான் காலைல நேரம் இருந்துச்சு, அதான் ஒரு 8 போயிட்டு வந்தேன். சரி சரி. இன்னும் எத்தனை மாசம் இருக்கு இந்த லோன் முடிய? இன்னும் 4 மாசத்துல முடியுது மாமா. அப்படியா? நல்லது நல்லது. தங்க விலை வேற ஏறிக்கிட்டே வருது பத்தியா. இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சா இன்னொரு லோனை போட்டு கொஞ்சம் நகையை வாங்கி வைக்கணும். சரியா சொன்னீங்க மாமா. பாத்தீங்களா, தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு, குறைஞ்ச பாட்டையே காணோம். நம்ம வேற 1க்கு 2 பொட்டை குட்டியை பெற்று வச்சிருக்கோம். நல்ல முறையா காசு சேர்க்கணும்னா நகையெல்லாம் சேர்த்து தானே மாமா வைக்கணும். சரியா சொன்ன மல்லிகா. நீ சொல்றது வாஸ்துவம் தான். தங்க விலை ஏறுதுன்னு பார்க்க நமக்கு பக்குன்னுல இருக்கு. போற போக்க பார்த்தா ஒரு பவுன் 1 லட்சத்தை தொட்டுடும் போலயே. சரியா சொன்னீங்க மாமா. நானும் போன்ல எல்லாம் பாக்குறப்ப ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க, நமக்கு கிருகிருன்னு வருது. ஆமா சிறுக சேர்த்துருவான். விலை கம்மியா இருக்கவே வாங்கி போட்டாதான் உண்டு. ஆமா மாமா, ஆளுக்கு ஒரு 20 சவரனாவது போட்டு கட்டி கொடுத்தாதான் நமக்கு மரியாதையா இருக்கும். 5 பவுன் மாப்பிளைக்கு, இவளுக்கு ஒரு 20 பவுன் 25 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணாதான் பிள்ளைகளுக்கும் கௌரவமா இருக்கும், நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மொத்தம் ஒரு 50 பவுனாவது சட்டு புட்டுன்னு சேர்த்தரணும் மாமா. பாத்தியா, நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை பேசிட்டு இருக்கோம். நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். என்ன மாமா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மல்லிகா, நான் சொல்லியிருந்தேன் பத்தியா, முல்லைக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு என் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களோட தம்பி பையன்னு. ஆமான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி ஒன்றும் பேச்ச காணோம். அதை நானும் சரி அவசரப்படுத்த வேணாம், வரது தானா வந்து அமையும்ட்டு விட்டுட்டேன். நம்ம கையிலையும் ஒன்றும் இருப்பு இல்லை பார்த்தீங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லிகா, கையில் எல்லாம் வச்சுக்கிட்ட கல்யாணம் பண்ணுறான். எல்லாம் வந்து அமையும். சட்டுப்புட்டுன்னு தேதியை குறிப்பான். முதல்ல பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டாளுக்கு பார்க்கட்டும். அவங்களுக்கு பொண்ணை பிடிக்கணும், நமக்கு மாப்பிள்ளையை பிடிக்கணும், எல்லாம் ஒத்து வரணும். அப்புறம் இருப்பை பற்றியெல்லாம் பேசிக்குவான். ஆளுக்கு 1 2ன்னு போட்டு அவளை கட்டி கொடுத்தா தானே மல்லிகா நல்லா இருக்கும். மாமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் கையில ஒண்ணுமே இல்லை, நம்ம வருத்தப்படுமே. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல அத்தைக்கிட்ட விஷயத்த சொல்லுவான். அப்புறம் அத்தை மச்சாங்கிட்ட பேசிட்டு பதில சொல்லட்டும். அப்படிதான் சொல்றீங்களா? எனக்கு அது சரின்னு தான் படுது. நம்ம தேடி போறப்ப நல்ல வரலாம் கிடைக்காது, அதுவா வரப்ப நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். விட்டுட்டு அப்புறம் அங்க நொட்ட இங்க நொட்டனாலும் நல்லா இருக்காது. அந்த குட்டிக்கு வயசு ஏறிக்கிட்டே தானே போகுது. இந்த வருஷம் காலேஜையும் முடிக்க போறா. எல்லாம் சரியாதான் இருக்கும்னு தோணுது. அப்புறம் என்ன, என் மொண்டாட்டிக்கு சரியா பட்டுச்சுன்னா அது கண்டிப்பா சரியா தான் இருக்கும். அப்ப நீ அத்தைக்கிட்ட பேசிட்டு பொண்ணு பார்க்குற விஷயத்தை பத்தி சொல்லு. ஏன் மாமா, பொண்ணு பார்க்க எப்போ வருவாங்களா? மல்லிகா, அவங்க இங்கே தானே இருக்காங்க. முள்ளையை இங்கே கூட்டிட்டு வர சொல்லிடு, நம்ம வீட்டில் வச்சே பொண்ணு பார்த்துருவோம். மாமா அங்கேயும் போய் பார்த்துக்கலாமே. எதுக்கு மல்லிகா அலைச்சல்? இங்கேயே வரட்டும். நம்ம வீடு வேற அவங்க வீடு வேறன்னு ஏதாவது இருக்கா என்ன? இங்கே வந்து பொண்ணை பார்க்கட்டும். பிடிச்சிருந்து மேற்கொண்டு பேசுனாங்கன்னா நம்ம அங்கே கூட்டிட்டு போவோம். சரி மாமா, அப்ப நான் அம்மாக்கும் அண்ணனுக்கும் ஒரு போனை போட்டு விஷயத்த சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நான் வேணா பேசட்டுமா? அத்தை நான் சொன்னா சரின்னு தான் சொல்லுவாங்க. இல்ல இல்ல மாமா, நானே பேசிக்கிறேன். நான் ஒரு போனை போட்டு சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா?
நீங்க தண்ணியை குடிச்சிட்டு உள்ள வாங்க, சோத்தை எடுத்து வைக்க. இல்லை மல்லிகா, எனக்கு ஒன்றும் பசி இல்லை. இப்போ தானே ஒரு சொம்பு தண்ணி குடித்தேன். நீ போ, அத்தைக்கிட்ட பேசிட்டு நல்ல செய்தியே சொல்லு. நானும் பிறகு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, அப்ப நீங்க இருங்க, முதல்ல ஆத்தாளுக்கு போனை போட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. பரவாயில்ல, முல்லைக்கு மட்டும் இந்த இடம் அமைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். அவள் இம்புட்டு நாள் இம்புட்டு கஷ்டப்பட்டதுக்கு அவளுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும். இந்த கேரட் நறுக்க சொல்லிட்டு போனாங்க. கேரட் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நறுக்கலாமான்னு தெரியலையே. ஃப்ரிட்ஜில் என்ன கேரட் இருக்கு, இன்னும் சேர்த்து நாளைக்காய் நறுக்கி வைப்போமா? உமா உமா, ஏக்கா வாங்க, உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். கேரட் போதுமா இன்னும் கொஞ்சம் சேர்த்து அறியட்டுமான்னு சொல்லுங்க. மதிய சொத்துக்கு இது போதுமா? அடி, அது கிடக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ அதெல்லாம் வையி. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னக்கா சொல்லுங்க. உங்க மாமா ஒரு வரன் கொண்டு வந்திருக்காருல்ல முல்லைக்கு. ஆமா, அத அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா சரி நல்ல விஷயம் தானே, நல்லதுதான், அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு சொல்றேன் இருக்கு. அம்மாக்கு இதெல்லாம் சம்மதம் தாண்டி. பரவாயில்லையே, எல்லாம் நல்லதெல்லாம் நடக்குது. அப்படி என்ன நல்லது நடக்குது கேப்பா? இவளுக்கு நல்லதுன்னா நமக்கு அது கெட்டதாச்சே, என்னன்னு கேட்டுருவான். கும்பிட்டு சாமி என்ன கை விடலடி. அப்ப நல்லபடியே இந்த வரன் முடிஞ்சிருமோ தெரியலடி. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க பொண்ணை பார்க்கணும், நம்ம மாப்பிள்ளை வீட்டை பார்க்கணும், எல்லாம் கூடி வரணும். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நம்ம நல்ல மனசுக்கு நல்லதாதான் நடக்கும். என்ன மீறி என்ன நடக்கும்னு நானும் பார்க்கேன். அப்ப அடுத்து பெண் பார்க்கும் படலமோ? ஆமாண்டி, ஆனா உங்க மாமா பொண்ணு பார்க்கறதெல்லாம் இங்கே வச்சுக்கலாங்கிறாரு. அது தூரம்ல, அதான் முள்ளையை கூட்டிட்டு இங்கே வர சொல்லிட்டாரு. ஓஹோ, இது வேறையா? கண்ட நாய்க்கெல்லாம் பொண்ணு பார்க்க ஏன் வீடு தான் கிடைச்சிச்சோ? அதுவும் நல்லதுதான். எதுக்கு ஆளாளுக்கு ஒரு பக்கம் அலைஞ்சுக்கிட்டு, முள்ளையை கூட்டிட்டு இங்கே வரட்டும், இங்கே வச்சு பார்த்து விட்டுருவான். இவ இந்த வீட்டோட முதலாளி, இவ சொல்லிட்டா அப்படியே நடந்துருமா? அதான்டி, நானும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருக்கேன். அண்ணன் என்ன சொல்லுதுன்னு தெரியல. அண்ணன்ட்டையும் அண்ணிக்கிட்டையும் பேசிட்டு அம்மா நல்ல முடிவா சொல்றேன்னு இருக்காங்க. சொல்லட்டும், பிறகு என்ன ஏதுன்னு பேசிக்குவான். சரிக்கா, இப்பதாண்டி மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. இருக்கும் இருக்கும், இன்னும் எவ்வளோ நாள் திருப்தியா இருக்குன்னு பார்க்கேன். இங்கே தானே பொண்ணு பார்க்க வராக, வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். அடடா, மாசி மாசமே இந்த வெயில் அடிக்குதே. இந்த வெயிலே நம்மளால தாங்க முடியல. இன்னும் சித்திரை வைகாசின்னு பார்க்க போக வெயில் எப்படி தாங்க போன்னு தெரியல. நமக்கே இப்படி இருக்குன்னா இந்த வாயிலா ஜீவ ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணும்? எம்மா நீ இங்கே தான் உட்காந்துருக்கியோ? ஆமாண்டி, எம்பிட்டு நேரம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு 4 செவத்து வெறிக்க பார்க்குறது. அதான் கொஞ்சம் காத்தாட வாசலில் வந்து உட்காரலாம்னு உட்காந்தேன். இந்த போகிற வர 4 பேர்கிட்ட பேசணும்னா நேரம் வரதே தெரியாது பார்த்துக்க. ஏம்மா உள்ளதான் டிவி இருக்குல்லம்மா, அதை போட்டு பார்க்க வேண்டியதானே. இப்படி எதுக்கு வெயிலில் உட்காந்துட்டு கிடக்க? அடி, நாள் முழுக்க டிவி போட்டியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்னடி ஆகுறது? அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கையில் ஒரு ரிமோட் பெட்டி வச்சுக்கிட்டு டொப்பு டொப்பு நமக்கு டிவியை போல நீங்கள் பார்த்துக்கிட்டு கிடந்தா நாள் நல்லாவா இருக்கும்? இப்படி வெளியே காத்தாட வந்து உட்காந்து 4 பேர்கிட்ட பேசினா தானே நல்லா இருக்கும். சரிம்மா, சரி சரி, உனக்கு என்ன தோணுதோ அதையே செய்யி. நீ என்ன காலேஜுக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, கிளம்பிட்டேன். உனக்கு சாதம் வடித்து புளிக்குழம்பு வச்சுருக்கேன், அவிச்சு முட்டை 2 எடுத்து வச்சுருக்கேன், தோலை மட்டும் விரிச்சுக்க, ஃப்ளாஸ்கில் தண்ணி போட்டு மருந்து மாத்திரையெல்லாம் பக்கத்தையே வச்சுருக்கேன். தண்ணியை குடிச்சிட்டு மாத்திரையெல்லாம் போட்டுக்க. ஏன்டி உனக்கு எதுக்கு சிரமம்? நான் வீட்டில் சும்மா தானே கிடக்கேன். நான் செஞ்சுக்க மாட்டேன்னா பொறுமையாக எழுந்திரிச்சு ஒரு சோத்தை வடித்து தயிரை ஊற்றி பசஞ்சு நான் பாட்டுக்கு ஊறுகாய் ஊற்றிட்டு தின்னுட்டு போவேன். நீ எதுக்கு தேவையில்லாமல் சிரமப்படுற? காலேஜுக்கு போகிறவ காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதானடி. உனக்கே என்னால் ஒன்றும் உதவி பண்ண முடிய மாட்டேங்குது. இதில் நீ பெரிய மனசு எனக்கு சமைச்சு வச்சுட்டு போறியா? எம்மா, உனக்கு காலையிலே கிறுகிறுன்னு வருதுன்னு இல்லை, நீ பேசாமல் இரு. எல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டேன், சோத்தை போட்டு தின்னு. ஏதாவது ஆத்திர அவசரம்னா உடனே பக்கத்து வீட்டை கட்ட சொல்லி எனக்கு ஒரு ஃபோனை போடு, நான் குடுகுடுன்னு ஓடி வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா. அப்புறம் அண்ணன் அண்ணியும் சாயங்காலம் லேட்டாக தான் வருவாங்களா, உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. சரிடி சரிடி. அக்கா எதுவும் ஃபோன் பண்ணலாடி? இல்லையம்மா, அவள் ஒன்றும் பண்ணலை. நான் வேணா பண்ணி தரட்டுமா? பேசுறியா? இல்லை நீ காலேஜுக்கு போயிட்டு வா, பிறகு பேசிக்கலாம். இல்லைம்மா, எனக்கு நேரம் இருக்கு, பேசுறியா? நம்ம நினைச்சா அக்காலே கூப்பிட்டா. அப்படியா? பத்தியா, நம்ம இங்க நினைக்கிறத வாங்க தோணுது, அதான் ரத்த பாசம்ங்கிறது. எடு போனை எடு. ஹலோ அக்கா, உனக்கு 100 ஐஸ். ஏன்டி 100 ஐஸ்ல எனக்கு வேணாம்டி. உங்களெல்லாம் நல்லபடியா வளர்த்து கரை சேர்க்கிற வரைக்கும் இருந்தா போதும். ஏன்க்கா அப்படிலாம் சொல்ற? அதெல்லாம் நீ 100 ஐஸுக்கு நல்லா தான் இருப்ப. நானும் அம்மாவும் இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு கிடந்தோம், கரெக்டா போன போட்ட பத்தியா? அப்புறம் போடாம எப்படி? என் மனசு எல்லாம் அங்கதானே இருக்கு, உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு.
நீ காலேஜ் கிளம்பிட்டியா? ஏக்கா இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். அப்படியா? அம்மா பக்கத்துல இருந்த போனை தெரியா? உனக்கு நேரம் இருந்தா கூட இல்ல பிறகு போயிட்டு வந்து கூட பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசு, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்னு நேரம் இருக்கு. சரி, அப்பா அம்மாட்ட கொடு. சரிக்கா. ஏம்மா அக்கா உங்ககிட்ட தான் பேசணுமா? இந்த கொடு. நானே அவள்கிட்ட பேசணும் தான் நினைச்சேன், 2 நாளா போன போடலையேன்னு. கொடு. கரெக்டா அவளே கூப்பிட்டா. அம்மா மல்லிகா நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை பிள்ளைங்க சம்மந்தி அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அம்மா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? உடம்பெல்லாம் தேவலாமா? நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன, நல்லா குத்துக்கள் கணக்காக தானே இருக்கேன். அம்மைக்கு உடம்பு முடியலங்கிற விஷயத்த அக்காள்கிட்ட சொல்லலாமா வேணாமா? வேணாம், அவளுக்கு அங்கேயே 1000 பிரச்சனை இருக்கும், நம்ம இங்கே பார்த்துக்குவோம். ஏம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். ஓ மாப்பிள்ளை இருக்கார்ல, அவரு நம்ம முல்லைக்கு ஒரு வரன் பார்த்துருக்காரு, நல்ல இடமா, நகை நட்டெல்லாம் ஒன்றும் வேணாம், நல்ல பொண்ணா இருந்தா சொல்ல சொன்னாருங்களாம். அதான் நம்ம முல்லை ஞாபகம் வந்து அந்த மனுஷன் என்கிட்ட வந்து சொன்னாரு. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோமேனு போனை போட்டேன். நீ என்னம்மா சொல்ற? அது வந்து இப்ப நம்ம இருக்க சூழ்நிலைக்கு அதெல்லாம் சரி வராதுமா, கொஞ்ச நாள் போகட்டுமே. என்ன விஷயமா இருக்கும்? நல்ல இடமா வரப்பே பார்க்கணும் இல்லம்மா. நீ எதுக்கு ஒரு வார்த்தை அண்ணன்ட்ட பேசிட்டு சொல்றியா? எனக்கும் நல்ல வரனா வருதுங்கிறப்ப மனசு சரின்னு தான் படுது. சரி, ஒரு வார்த்தை உங்க அண்ணன்ட்டையும் அன்னிக்கிட்டையும் பேசிக்கிட்டு என்னன்னு சொல்றேன். உனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குல்லம்மா? எனக்கு என்னம்மா, காலகாலத்துல முள்ளையை கட்டி கொடுத்தா நானும் நிம்மதியா தானே இருப்பேன். ஐயோ, நமக்கு தான் மாப்பிள்ளை பாக்குறாங்க போல, நம்மளும் அம்மா விட்டுட்டு போயிட்டா அம்மாவை யார் பாத்துக்குவா? அப்புறம் விடுமா, உனக்கு சரிதானே, பிறகு நடக்கிறத பாத்துக்குவோம். சரிம்மா, அப்ப நானும் உங்க அண்ணன் அண்ணிட்ட பேசிட்டு உனக்கு நாளை பின்ன தகவல் சொல்றேன். சரியா? வைக்கட்டுமா? வைக்கிறேன். சரிம்மா வை, எனக்கு உள்ள வேலை இருக்கு, சமையல்லாம் இனிமே தான் செய்யணும். வைக்கிட்டா? வைக்கிறேன். திடீர்னு கல்யாணம்னா என்ன பண்றது? கையில காசு ஒன்றும் பெருசா இல்லை, நகை நட்டு ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்றது? இவன் என்னம்மா அக்கா என்ன சொன்னா? அது ஒன்றும் இல்லம்மா, நீ காலேஜுக்கு போயிட்டு வா, பொழுதோட போயிட்டு சீக்கிரம் வந்துரு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. அக்கா என்ன சொன்னான்னு முழுசா நமக்கு தெரியலையே. சரி பார்த்துக்குவோம், தெரியிற விஷயமா இருந்தால் அம்மா நம்மள்ட்ட சொல்லியிருப்பாங்க, நமக்கு தேவையில்லாத விஷயம் தான் அவங்க சொல்லலை போல. சரி, நம்ம காலேஜுக்கு போவோம். அம்மாக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு போல. சரி, எதுக்கும் அண்ணன் நீட்ட பேசிட்டு சொல்லட்டும், நல்லதா இருந்தா மேற்கொண்டு பேசலாம். முதல்ல போய் இதை உமாட்ட சொல்லுவான்.